أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الكلام كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة كل ضلالة في النار وبعد إمام أبي القاسم هبة الله بن حسن بن منصور التبري اللالكائي رحمة الله عليه அவருடைய கிதாபு ஷரஹ் உஸூல் இத்காத் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தின் தமிழ் விளக்கத்தின் தொடர் பாடங்கள் 14வது அறிவித்தல் أخبرنا أحمد بن أبي طاهر الفقيه أنبأنا عمر بن أحمد حدثنا علي بن محمد بن أحمد بن يزيد الرياحي حدثنا أبي حدثنا يحيى بن سليم حدثنا أبو حيان البصري قال سمعت الحسن يقول لا يصح القول إلا بعمل ولا يصح قول وعمل إلا بنية ولا يصح قول وعمل ونية إلا بالسنة. இதுடைய சனதுல இமாம் லாலகாய் ரஹ்மத்துல்லாஹி அலை இதை ஹசன் பஸ்ரி வரையும் நேரடியாக அவரோட வார்த்தையாக அறிவிச்சிட்டார். இதில் அவர் சொல்வதாக லா யஸிஹுல் கௌலு இல்லா பிஅமல், பேச்செல்லாம் சஹீஹாக அது செயல்பாடு இல்லாமலுக்கு. வலா யஸிஹு கௌலுன் வ அமலுன் இல்லா பினிய்யா, பேச்சும் செயல்களும் சஹீஹாகாது நோக்கம் நீயத் இல்லை என்றார். வலா யஸிஹு கௌலுன் வ அமலுன் வ நிய்யத்துன் இல்லா பிஸ்ஸுன்னா, பேச்சுகளும் செயல்களும் நியத்களும் சஹீஹாகாது அது சுன்னாவின் பாதை உள்ளதாக இருக்கவில்லை என்றால் ஹசன் பஸ்ரிட வார்த்தையாக அறிவிக்கப்பட்டது என்றதாக இருக்கிறது. அதுக்கு பின்னால் அக்பரனா அலி இப்னு அஹ்மத் இப்னு ஹஃப்ஸ் அன்பானா அப்துல்லாஹ் இப்னு யஹ்யா அத்-தலஹி حدثنا الحضرمي حدثنا العلاء بن عمرو حدثنا يحيى بن هاني عن مبارك عن الحسن قال يا أهل السنة ترفقوا برحمكم الله فإنكم من أقل الناس. இதுவும் ஹசன் பஸ்ரி ரீதியாக அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவித்தல். இதை இமாம் முஹம்மது இப்னு நஸ்ர் மர்வதி அவருடைய கிதாப் தஅதீம் கத்ர் ஸலாலையும் அறிவித்ததாக உள்ள ஒரு வார்த்தை தான். ஹசன் பஸ்ரி சொல்வதாக ஏ அஹ்லுஸ் சுன்னா தரக்கஃபு ரஹிமக்குமுல்லாஹ், உங்கள் நடுவிலை நீங்கள் இறக்கமாக நடந்துக்குங்கோ. ஃபஇன்னக்கும் மின் அகல்லின் நாஸ், நீங்கள் தான் மக்களை ஆக குறைஞ்சவங்களாக இருப்பீங்க என்றால் மார்க்கத்தை சுன்னாவின் பாதை பின்பற்ற மக்களாக கூட்டங்கள் ஆக குறைஞ்ச கூட்டமாக இருக்கப்படிலே உங்கள் நடுவிலை நீங்கள் இறக்கமாக நடந்துக்கோங்க. அவ்வாறே 16வது அறிவித்தல் وأخبرنا أحمد بن محمد بن أحمد الفقيه أنبأنا عمر بن أحمد حدثنا أبي حدثنا أحمد بن خليل حدثنا أبو النضر حدثنا شيخ من مذهب أخبرنا بقاء بن إياس عن سعيد بن جبير قال لا يقبل قول إلا بعمل ولا يقبل عمل إلا بقول ولا يقبل قول وعمل إلا بنية
ولا يقبل قول وعمل ونية إلا بنية موافقة للسنة. இதாகின இமாம் சயீத் இப்னு ஜுபைர் ரீதியாக அறிவித்ததாக இருக்கிறது. அதை வகா இப்னு இயாஸ் அல் அசதி அல் வாலிபி அபு யதீத் அல் கூஃபி அறிவித்ததாக இருக்கிறது. அவர் பலஹீனமான ஒரு ராவி. அவர்கிட்டிருந்து ஷேகும் மின் மத்ஹஜ், மத்ஹஜ் என்ற ஒரு யமன்ல உள்ள கௌத்திரத்தில் பேர், அதில் ஒரு ஷேக் அறிவித்ததாக, அது மஜ்ஹூல், பேர் இல்லாமல். அந்த இதிலே இந்த அசர் பலஹீனமான நிலையிலே அடையும். சயீத் இப்னு ஜுபைர் சொன்னதாக லா யுக்பலு கௌலுன் இல்லா பிஅமல், ஒரு பேச்சு ஏற்றுக்கொள்ளப்படாது அமல் இல்லாமலுக்கு. வலா யுக்பலு அமல் இல்லா பிகௌல், அவ்வாறே ஒரு செயல் ஏற்றுப்படாது அதோட வார்த்தைகள் இல்லாமல். வலா யுக்பலு கௌலுன் வலா யுக்பலு கௌலுன் வ அமல் இல்லா பினிய்யா, பேச்சுகளும் செயல்பாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்படாது நியத் இல்லாமலுக்கு. ولا يقبل قول وعمل ونية إلا بنية موافقة للسنة, பேச்சுகளோ செயல்களோ நியத்களோ ஏற்றுக்கொள்ளப்படாது அது சுன்னாவின் ஆதரவான ஒரு நியத்தானதாக இருந்தால் தவிர. அவ்வாறே மற்ற அறிவித்தலான அக்பரனா உபைதுல்லா இப்னு அஹ்மத் வ முஹம்மது இப்னு அப்துல்லா இப்னு காசிம் قالا أخبرنا الحسين بن يحيى حدثنا علي بن مسلم حدث سعيد بن عامر حدثنا حزم عن يونس قال أصبح من إذا عرف السنة عرفها غريبا وأعرب منه من يعرفها. إذا أبو نعيم الأصبهاني مهلي على ريتشورتان أن بدلي إذا إمام ابن بطة لبان عليه مريت ظاهر كذا هذا النذرال يونس அறிவிக்கிறதாக ரசூல் அஸ்பஹ மன் இதா அரிஃப சுன்னத அரஃபஹ கரீபன். இன்றைய காலம் எப்படி மாறிவிட்டதென்றால் ஒத்தனர் சுன்னாவை தெரிஞ்சு விட்டதா அதை புதினமாகத்தான் தெரிஞ்சு கொள்கிறான். ஒரு சுன்னாவை தெரிஞ்சதா என்றாலும் அதை புதினமாகத்தான் தெரிஞ்சு கொள்கிறான். ஆர்வம் இன்னும் அறிஃபுவா, அதுக்கும் பார்க்க புதினமானவன் அதை தெரிஞ்சவன், அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சவன் அவனே ஒரு புதினமானவனாக இருப்பான். அவ்வாறே மற்ற அறிவித்தல்லை வந்ததாக இமாம் ஆஜிர் ஷரியாலே அறிவித்த ஒரு விடயம். أخبرنا أحمد بن عبيد أنبأنا محمد بن حسين حدثنا أحمد بن زهير حدثنا يحيى بن معين أنبأنا أبو أسامة عن مهدي قال قال يونس بن عبيد إن الذي تعرض عليه السنة لغريب وعرب من يعرفها. இமாம் அஜூரின் கிதாபு ஷரியல் அறிவித்த ஒரு விடயம்தான். எதிலை யூனுஸ் இப்னு உபைத் சொல்வதாக, எவருக்கு ஒரு சுன்னாவை எடுத்து காட்டும் என்றால் அது அவனுக்கு புதினமாக இருக்கும். அதுக்கும் பார்க்க புதினமானது அந்த சுன்னாவை தெரிஞ்ச மக்களாக இருக்கிறது ஒரு புதினமான விடயமாக இருக்கும். மற்ற அறிவித்தலான அக்பரனா முஹம்மது இப்னு முஹம்மத் இப்னு சுலைமான் حدثنا முஹம்மது இப்னு ஹம்தவி حدثنا عبد الله ابن عبد الوهاب حدثنا عبد الله ابن سابق قال قال يونس بن عبيد ليس شيء أعرب من السنة وأعرب منا من يعرفها. இதிலேயும் யூனுஸ் இப்னு உபைத் சொல்வதாக, சுன்னா மாதிரி நம்ம புதினமான ஒரு விடயம் இல்லை, அதுக்கும் பார்க்க புதினமான அதை தெரிஞ்சவனாக ஒருத்தன் இருப்பான். அதே விடயத்திலே இன்னமொரு அறிவித்தல் அக்பரனா அஹ்மத் இப்னு உபைதின் அன்பானா முஹம்மது இப்னு ஹுசைன் أنبأنا أحمد بن زهير حدثنا العباس بن الوليد النرسي حدثنا وهيب بن خالد الجعد أبي عثمان قال قال الحسن أيوب سيد شباب أهل البصرة. حسن البصري الصغار أيوب السختياني، أيوب نايب السختياني بصرة مكة والفر தலைவர். என்ன விடயத்திலே அய்யூப் السختياني சுன்னாவை பின்பற்றதிலே அது தெரிஞ்சதிலே. அவ்வாறு இமாம் லாலகாய் சொல்வதாக, أخبرنا أحمد أنبأنا محمد حدثنا أحمد حدثنا المثنى ابن معاذ العنبري حدثنا أبي قال سمعت ابن عون يقول لما مات محمد بن السيرين قلنا من ثم قلنا أيوب. محمد بن السيرين மௌத்தாகினுடன் நாங்கள் சொன்னோம், யார் அதுக்கு பின்னால் இந்த மார்க்கத்தை சுமந்து சுன்னார் இதுக்கு قلنا أيوب, நாங்கள் சொன்னோம் அய்யூப் السختياني என்று.
وأخبرنا أحمد أنبأنا محمد حدثنا أحمد بن إبراهيم حدثنا أبو جعفر بن التباع قال سمعت حماد بن زيد يقول كان أيوب عندي أفضل من جالسته وأشده اتباعا للسنة. حماد بن زيد சொல்றதாக அய்யூப் தான் எனக்கிட்ட குந்தி பழகினதிலே ஆக சிறப்பான மனிதன், அஷத்துஹு இத்திபா லிஸ்ஸுன்னா சுன்னா பின்பற்றதிலே கடுமையாக நடந்த மனிதன். அவ்வாறே மத் அறிவித்தலாக வருது. அக்பர்னா அஹ்மத் இப்னு உபைத் أنبأنا محمد بن حسين حدثنا أحمد بن زهير حدثنا عمرو بن عاصم الكلابي حدثنا سليمان بن المغيرة قال كنت عند حميد بن هلال فلما قام من مجلسه تبعه أيوب ويونس بن عبيد في ناس فدخلوا عليه فرأيت في وجه المساءة قلت ما لك قال كنت أحسب أن هذين يعني الشيخين الحسن وابن سيرين إن هلكا خلفهما يعني أيوب ويونس. قلت وإنا لنأمل ذلك فيهما قال أما رأيت اتباهما إياي قال وكرهه فعلهما. இதிலேயும் சொல்வதுன்னா சுலைமான் இப்னு முகைரா சொல்வது, நான் ஹுமைத் இப்னு ஹிலால் கிட்டிருந்தேன். அவர் அமர்விலிருந்து எழுப்பினுடனே அவருக்கு பின்னாலே போனதாக அய்யூபும் யூனுஸ் இப்னு உபைதும் சில மக்களோட. ஃபதகலு அலைஹி அதுல்லுக்கு அவர் நுழைஞ்சா. ஃபரைத்து ஃபி வஜ்ஹில் மஸாஅத் அவருடைய முகத்தில் நான் ஒரு கவலை உண்டதாக கண்டேன். குல்து மா லக அப்போ நாங்கள் என்னது? قال كنت أحسب أن هذين يعني الشيخين الحسن وابن سيرين هلكا خلفهما يعني أيوب ويونس. சொன்னார், நான் அஹ்சிபு அந்த நனவு வைத்துக் கொள்ள அல்லது நினைக்கிறேன், இந்த ரெண்டு ஷேக் ஹசன் பஸ்ரீம் இப்னு சீரியும் மௌத்தாகிவிட்டதென்றால் அவங்களோட இடத்துல அய்யூபு சக்தியானும் யூனுஸ் இப்னு உபைதுடைய நிலையாகும். குல்து இன்னா லனஅமலு ذلك فيهما நாங்கள் அதுதான் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கிறோம். கால என்று சொல்லிட்டு சொன்னார், அம்மா ரஅய்த இத்திபாஹுமா இய்யாய அப்போ சொன்னார், அவங்க எனக்கு பின்னால் வந்தது நீ காணவில்லையா? கால வகரிஹ ஃபஅலஹுமா அவர் அவ்வாறு அவங்க பின்னால் அவரை வெறுத்தார். அப்படி ஆள் பின்பற்றதை அவங்க வெறுத்தவங்களா இருந்தாங்க. قال أخبرنا أحمد أنبأنا محمد حدثنا أحمد بن إبراهيم حدثنا عمرو بن عاصم حدثنا أبو سليمان رجل من بني نمير قال رأيت سالم بن عبد الله يسأل عن منازل البصريين هل قدم أيوب فلما رآه أيوب جمح إليه فعانقه قال وجعل يضمه إليه قال وإذا رجل شخن عليه ثياب شخنة فقلت من هذا فقالوا سالم بن عبد الله بن عمر. அபு சுலைமான் பனி நுமைர்ல ஒரு மனிதனாக சொல்றார், நான் சாலிம் இப்னு அப்துல்லாவை பற்றி கேட்டேன் பஸ்ரி மக்களுடைய இடங்கள்ல. ஹல் கதிம் அய்யூப், சாலிம் இப்னு அப்துல்லா பஸ்ரி மக்கள் கிட்ட கேட்டதாக அய்யூப் வந்ததண்டா. பலம்மா ராஹு அய்யூப் அவரை கண்டுடனே ஜமஹ இலைஹி ஃபஆனகு அவரை பேத்து கட்டி அணைச்சி பிடிச்சார். ஃபகால வஜஅல யதும்மு இலைஹி அவரை அணைச்சி கொண்டே இருந்தார். கால வைதா ரஜுலுன் ஷஹினுன் அவருக்கு நல்ல ஸ்ட்ராங்கான மனிதனாக இருந்தார். அலைஹி தியாபுன் ஷஹினா நல்ல கனத்தமான உடுப்பும் கொடுத்தார். ஃபகுல்து மன் ஹாதா நான் கேட்டேன் இவர் யார்? காலு சாலிம் இப்னு அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமரோட மகன் சாலிம். உலமாக்களாக இருந்தாங்க. எதிர்பார்த்த அய்யூப் சக்தியானி. أخبرنا محمد بن عبد الرحمن بن عباس أنبأنا عبد الله بن محمد البغوي حدثنا محمد بن زياد بن فروة البلدي حدثنا أبو أسامة عن حماد بن زيد قال قال أيوب إني أخبر بموت الرجل من أهل السنة وكأني أفقد بعض أعضائي. أيوب السختياني சொல்றதாக அஹ்லு சுன்னாவின் ஒரு மனிதனுடைய மௌத்தை பற்றி எனக்கு அறிவித்தல் வரும் பொழுது என் உறுப்பில் ஒரு துண்டு எனக்கு இல்லா போற மாதிரி தான் நான் உணர்கிறேன். قال أخبرنا الحسين بن أحمد بن إبراهيم الطبري حدثنا عبيد الله بن سعيد البروجردي حدثنا عبد الله بن محمد بن وهب الدينوري
حدثنا اسماعيل بن ابي خالد حدثنا ايوب بن سويد عن عبد الله بن شوذب عن ايوب قال ان من سعاده الحدث والأعجمي أن يوفقهم الله لعالم من أهل السنة. ஐயூப் சத்தியாரி சொன்னதாக, ஒரு இஸ்லாத்துக்கு புதுசாக வர ஒரு மனிதன் அல்லது ஒரு வாலிபகான ஒத்தன் மார்க்க ரீதி நிலைக்கு தரமாக அமையத்து புதுசாக வரவன் அல்லது ஒரு அஜமி, அரபி வாசிக்க தெரியாத எழுத தெரியாத மற்ற மொழி உள்ளவங்களா ஒருத்தருக்கு இருக்கிற ஆக பெரிய சந்தோஷமான விடயம்தான் யுவஃபிகஹுமுல்லாஹு லிஆலிமி மின் அஹ்லிஸ் சுன்னா, அவங்கள அஹ்லுஸ் சுன்னோட ஆலிமுக்கு உள்ள வழியை அவங்கள பாக்கியமாக்கிவிட. قال أخبرنا أحمد بن محمد بن حسنون حدثنا جعفر بن محمد بن نصير حدثنا أحمد بن محمد بن مسروق حدثنا محمد بن هارون أبو نشيد حدثنا أبو عمير بن النحاس حدثنا ذمرة عن ابن شوذب قال إن من نعمة الله على الشاب إذا نسك أن يواخي صاحب سنة يحمله عليها. முஹம்மது பின் ஷௌதப் சொல்வதாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் ஒன்று தான் ஒரு வாலிபர் அவர் மார்க்கம் பின்பற்ற ஆகிவிட்டார் என்றால் அவருக்கு ஒரு தோழராக சுன்னா பின்பற்ற ஒருத்தன் அமைஞ்சுவிட அவரை அந்த பாதையிலே அவனை சுமந்தே தீர. قال أخبرنا عيسى بن علي أخبرنا عبد الله بن محمد البغوي حدثنا محمد بن هارون حدثنا سعيد بن شبيب قال سمعت يوسف بن أسبات يقول كان أبي قدريا وأخوالي غافذة فأنقذني الله بسفيان. யூசுப் பின் அஸ்பாத் சொல்வதாக, என்னுடைய தகப்பன் கதரி கொள்கையில உள்ளவனா இருந்தான். வஅஹ்வாலி ரவாஃபித, தகப்பனுடைய சகோதரர்மார் ராஃபிதாக்களாக. ஃபஅன்கதனி அல்லாஹு பிசுஃபியான், சுஃபியான் பாதை ரீதியாக அல்லாஹ் என்னை காப்பாற்றி விட்டான் என்று இந்த இடத்துல யூசுப் இப்னு அஸ்பாத் சொல்வது. அதை தொடர்ந்து அறிவித்தல் அக்பரனி உபைதுல்லாஹ் இப்னு முஹம்மது இப்னு அஹ்மத் حدثنا محمد بن أحمد بن تميم الخياط حدثنا محمد بن يونس حدثنا مؤمل بن إسماعيل حدثنا عمارة بن زاذان قال قال لي أيوب يا عمارة إذا كان الرجل صاحب سنة وجماعة فلا تسأل عن أي حال كان فيه. ஐயூப் சக்தியானி சொல்வது, அம்மாரா பார்த்து, அம்மாராவே, ஒரு மனிதன் அல் ஜமாஅத்தும் சுன்னாவுடைய ஒரு மனிதனா இருந்தென்றால் அவன் எந்த நிலை உள்ளவன் என்றதை பார்க்க வேணாம் என்றால் அவனோட நீ சம்பந்தமாகிவிடு. அவ்வாறு அறிவித்தல் ரீதியா அக்பரனா அஹ்மத் இப்னு உபைத் அம்பஅனா முஹம்மது இப்னு ஹுசைன் ஹதத்னா அஹ்மத் இப்னு ஸுஹைர் ஹதத்னா அஹ்மத் இப்னு இப்ராஹிம் ஹதத்னி பஹர் இப்னு சுவைத் அல்-ஹனஃபி قال سمعت حماد بن زيد قال كان أيوب يبلغه موت الفتى من أصحاب الحديث فيرى ذلك فيه ويبلغ موت الرجل يذكر بإبادة فما يرى ذلك فيه. حماد بن زيد சொல்வதாக, ஐயூப் சக்தியானுக்கு ஹதீஸ் சுமந்தவங்களோட ஒரு மனிதன் மௌத்தாகிறது அடையும் பொழுது அது அவர்களை நீங்க அடையாளம் காணுவீங்க, கவலையும் துக்கமும் காணுவீங்க. அன்றாலும் இன்னமொரு மனிதன் மௌத்தாகினது அவருக்கு தகவல் அடையும் பொழுது நல்ல வணக்கசாலியாக இருந்ததாக இருந்தாலும் அது அவர் பெரிசா துக்கமாக எடுக்க மாட்டார். அவ்வாறே தொடர்மாக அக்பரனா அஹ்மத் இப்னு முஹம்மது இப்னு ஹஃப்ஸ் அல்-ஹரவி அம்பஅனா அப்துல்லாஹ் இப்னு அதி ஹதத்னா இப்ராஹிம் இப்னு அப்துல்லாஹ் அல்-முஹர்ரிமி ஹதத்னா أظنه عبيد الله ابن عمر القواريري قال سمعت حماد بن زيد يقول حضرت أيوب السختياني وهو يغسل شعيب بن الحباب وهو يقول إن الذين يتمنون موت أهل السنة يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. சனது ரீதியாக ஐயூப் சக்தியானி விடயத்தை வரை முஹம்மது பின் ஸைத் அறிவித்ததாக, அவர் ஷுஐப் இப்னு ஹபாபா உடைய ஜனாதாவை குறிப்பிட்டும் பொழுது அவர் சொன்னார், இன்னல்லதீன யதமன்னௌன மௌத் அஹ்லுஸ் சுன்னா, யாரெல்லாம் அஹ்லுஸ் சுன்னாவுடைய மௌத்தை எதிர்பார்க்கிறாங்களே
இந்த குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்டினார். சூரத்து ஸஃப்பின் 8வது வசனம், யுரிதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹி. அவங்க அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தை அவங்களோட வாய்களாலே அவங்க ஊத பார்க்குறாங்க. வல்லாஹு யுதிம்மு நூரிஹி, அல்லாஹ் அவனோட வெளிச்சத்தை பரிபூரணமாக்கிய வைப்பான். வலவ் கரிஹல் காஃபிரூன், நிராகரிச்சவன் அதை வெறுத்ததாக இருந்தார். அவ்வாறு தொடரமான அறிவித்தலாக இமாம் லாலகாய் சொல்லும், அக்பர்னா அலி இப்னு அஹ்மத் அல்-முக்ரி ஹத்தஸ்னா அப்துல்லாஹ் இப்னு சாக் இப்னு இப்ராஹிம் ஹத்தஸ்னா அபுல் அப்பாஸ் அல்-பிர்தி ஹத்தஸ்னா அல்-கஅனபி قال سمعت حماد بن زيد قال قال ابن عون ثلاث أحبهن لنفسي ولأصحابي فذكر قراءة القرآن والسنة والثالثة أقبل رجل على نفسي ولها من الناس إلا من خير. حماد بن زيد சொல்வதாக இப்னு அவுன் சொன்ன ثلاث أحبهن لنفسي ولأصحابي, மூணு விடயம் நான் எனக்காக ஆசைப்படுறேன், என் தோழருக்காகவும் ஆசைப்படுறேன். ஃபதக்ர சொன்னார், கிராஅத்தல் குர்ஆன், குர்ஆன் ஓதுறது, வஸ்ஸுன்னா சுன்னா படிக்கிறது, வஸ்ஸாலிஸ மூணாவது அக்பல ரஜுலுன் அலா நஃப்ஸிஹி வலஹா மினன் நாஸ் இல்லா மின் கைர், ஒரு மனிதன் அவனுக்காகவே உள்ளவனாக இருக்கிறது, அவனாலே மக்களுக்கு பிரயோசனம் நலவை தவிர இல்லை, அவனால் இருக்க பிரயோசனம் நலவை தவிர இல்லை என்றா அந்த சுன்னா பாதை எடுத்து வைக்கிறது. அவ்வாறு லாலகாயின் தொடரமான அறிவித்தல், அக்பர்னா அலி இப்னு உமர் இப்னு இப்ராஹிம் حدثنا اسماعيل بن محمد حدثنا عباس الدوري حدثنا ابو بكر بن ابي الاسود قال كتب عبد الرحمن بن مهدي في وصيته التي اوصى بها اهله وولد انظروا ما كان عليه ايوب ويونس وابن عون واسألوا عن هدي ابن عون فإنكم ستجدون من يحدثكم عنه. عبد الرحمن ابن مهدي ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரோட கடைசி காலத்தில் வசியத்தாக தன் குடும்பத்தாருக்கு சொல்லுகிறார். அவரோட குழந்தைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் சொல்வது என்னதென்றால், இந்துருமாக்கான் அலைஹி ஐயூப் வ யூனுஸ் வ இப்னு அவுன், எந்த இடத்துல நிலையிலே ஐயூபு சக்தியானி யூனுஸ் இப்னு உபைதும் இப்னு அவுனும் இருக்கிறதை நீ தெரிஞ்சு பார்த்துக்கோ. வசலு அன் ஹதி இப்னு அவுன், இப்னு அவுன் வழிமுறைகளை தேடி கேட்டு பழகு. ஃபஇன்னக்கும் சதஜூன மன் யுஹத்திஸுக்கும் அன்ஹு, நீங்கள் நிச்சயமாக அவங்கள பற்றி அறிவிக்கிற மக்கள் காணுவீங்க. அவ்வாறு இமாம் லாலகாய் தொடரமா சொல்வது, அக்பர்னா அலி இப்னு முஹம்மது இப்னு உமர் ஹதரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அபி ஹாத்திம் ஹதரத் முஹம்மது இப்னு முஸ்லிம் حدثنا حماد بن زازان قال سمعت عبد الرحمن بن مهدي يقول إذا رأيت بصريا يحب حماد بن زيد فهو صاحب السنة. عبد الرحمن بن مهدي சொல்வதாக, நீங்க பஸ்ரில ஒரு மனிதன் ஹம்மாத் இப்னு ஸைதை நேசிக்கிறதாக கண்டீங்க என்றால் தெரிஞ்சுக்கோங்க, அவர் சுன்னா பின்பற்றும் ஒரு மனிதன் என்று. அவ்வாறு இமாம் லாலகாய் தொடரமா அறிவிக்கிறார். அக்பரனா அலி இப்னு முஹம்மது இப்னு உமர் அன்பஅனா அப்துல் ரஹ்மான் இப்னு அபி ஹாத்திம் حدثنا صالح بن أحمد بن حنبل حدثني علي بن المديني قال سمعت عبد الرحمن بن مهدي يقول لم أرى أحدا قط أعلم بالسنة ولا بالحديث الذي يدخل في السنة من حماد بن زيد. إذا إمام ابن أبي حاتم الرازي مجرى والتعديل العربي كذاها உள்ளது. அவ்வாறு அபு நயீமும் ஹில்யத்துல் அவுலியால அது என்னதென்றால், அப்துல் ரஹ்மான் இப்னு மஹதி சொல்வது, நான் தெரியவில்லை யாரும் சுன்னா பற்றி ஆக தெளிவுள்ளவராக இருந்தது ஹதீஸ் விடயத்திலே எவ்வாறு சுன்னா நுழைகிறது என்றதை ஹம்மாத் இப்னு ஸைதுக்கும் பார்க்கும். தொடர மலாலகாயின் அறிவித்தல், வஹ்பரனா அப்துல் வாஹித் இப்னு முஹம்மது அல் ஃபாரிசி ஹதரத் முஹம்மது இப்னு மஹ்லதின் ஹதரத்னா சாலிஹ் இப்னு அஹ்மத் ஹதரத்னி அலி இப்னு மதீனி قال سمعت عبد الرحمن بن مهدي تحويل واخبرنا احمد بن عبيد انبانا محمد بن حسين حدثنا احمد بن زهير حدثنا علي بن مديني قال سمعت عبد الرحمن بن مهدي يقول ابن عون في البصريين اذا رايت الرجل يحبه فاطمئن اليه. وفي الكوفيين مالك بن مغول ودائدة بن قدامة واذا رايت كوفيا يحبه فارجو خيره. ومن اهل الشام الاوضاعي وابو اسحاق الفزاري من أهل الحجاز مالك بن أنس. இமாம் அப்துல் ரஹ்மான் பின் மஹதி சொல்வதாக, இப்னு அவுன் பஸ்ரியின்லையும் ஒரு மனிதனை நீங்கள் கண்டு அவரை நேசிக்கிறதா ஃபத்மைன், அதில் நீங்கள் நிம்மதி அடை.
அவ்வாறு கூஃபி மக்கள் மாலிக் இப்னு மிர்வலையும் ஜாயித் இப்னு குதாமையும் யாரும் நேசிக்கிறதா கண்ட ஃபர்ஜு ஹைரோ அதில் அவர்கள் நலவு எதிர்ப்பார். ومن أهل الشام வாசிலை அவுசாயியம் அபு சாக்கல் ஃபஸாரியம் தார் நேசிக்கிறதா கண்டால் அதில் அவங்களோட நலவை காணு. ومن أهل الحجاز مالك அவ்வாறே ஹிஜாஸ் மக்களே மாலிக் இப்னு அனஸ் அவ்வாறு இமாம் லாலக்காய் அறிவிக்கிறார். أخبرنا أحمد بن عبيد أنبأنا محمد بن حسين أنبأنا أحمد بن زهير حدثنا محمد بن عباد بن موسى حدثنا الأكلي قال كان عمار بن رزيق وسليمان بن قرم الدبي وجعفر بن زياد الأحمر وسفيان الثوري أربعتهم يطلبون الحديث وكانوا يتشيعون فخرج سفيان إلى بصرة فلقي أيوب وابن عون فترك التشيع. عباد بن موسى அறிவிக்கிறதாக உக்கலி கிட்டிருந்து அம்மார் இப்னு ருதைக்கும் சுலைமான் இப்னு கர்மில் தப்பியும் ஜாஃபர் இப்னு ஜியாத் அல் அஹ்மரும் சுஃபியான் தௌரியும் 4 பேரும் ஹதீஸை படித்து கொண்டு வகானு யதஷய்யஊன அவங்க அதிலே கூட்டங்களாக பிரிஞ்சு கொண்டிருந்தாங்க. ஃபஹரஜ சுஃபியான் இலல் பஸ்ரா சுஃபியான் தௌரி பஸ்ரா நோக்கி போனார். ஃபலகி அய்யூப் சக்தனை சந்தித்தார். இப்னு அவுனை சந்தித்தார். ஃபதரக தஷய்யுஅ அவர் அதோட அந்த பிரிவினை கோலத்தை விட்டார். இது சில இடத்துல தஷையு என்ற ஷிய கொள்கை என்றும் சொல்லிப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் அது அவங்க எடுத்ததாக பின்னாலை அய்யூபு சக்தானி அவனை சந்தித்தோன்னே அந்த வழிமுறையை கைவிட்டாங்க. லாலக்காய் தொடரமாக சொல்வதாக அக்பரனா அலி இப்னு முஹம்மது இப்னு உமர் அன்பானா அப்துர் ரஹ்மான் இப்னு அபி ஹாத்திமின் حدثنا محمد بن مسلم قال سمعت أبا زياد يقول سمعت عبد الرحمن بن مهدي يقول الناس على وجوه ومنهم من هو إمام في السنة إمام في الحديث ومنهم من هو إمام في الحديث وأما من هو إمام في السنة وإمام في الحديث فسفيان الثوري. عبد الرحمن بن مهدي சொல்வதாக மக்கள் பல வகை உள்ளது. சிலவங்க சுன்னால இமாமா இருப்பாங்க, சிலவங்க ஹதீஸ்ல இமாமா இருப்பாங்க. ومنهم من هو إمام في الحديث دار حديث إمام இருப்பாங்க. فأما من هو إمام في السنة نم يا سنة لم إمام இருப்பாங்க. وإمام في الحديث أوراهنا سفيان الثوري. لا لكاي صلى الله وأخبرنا علي بن محمد بن عمر أنبأنا عبد الرحمن بن أبي هاتم حدثني أبي حدثنا عبد الرحمن بن عمر الأصبهاني قال سمعت عبد الرحمن بن مهدي يقول أئمة الناس في زمانهم 4. அப்துல் மஹதி சொல்லுது மக்களுடைய இமாம் அவங்களோட காலத்தில் 4. சுஃபியான் தௌரி பில் கூஃபா, மாலிக் பில் ஹிஜாஸ், அவுசாஇ பில் ஷாம், ஹம்மாத் இப்னு ஸைத் பில் பஸ்ரா. ஹம்மாத் இப்னு ஸைத் பில் பஸ்ரா. இதாகின சில அறிவித்தல் ரீதியாக அஇம்மத்து சுன்னால ஒரு முக்கியமான இமாம் அப்துல் ரஹ்மான் இப்னு மஹதி ரீதியாக எங்களுக்கு சொல்லப்பட்ட சில முக்கியமான விடயங்கள். அன்றே அவங்களோட காலத்திலே உலமாக்கள் பரவலாக இருக்கும் பொழுது அதில் உலமாக்கள் அன்று எவரை எல்லாரையும் எடுத்து சுமக்கிறதல்ல, யார் சுன்னாட பாதை உள்ளதென்றதை தேர்ந்தெடுத்து அடையாளம் காட்டிப்படுறது. ஏனென்றால் மார்க்கத்தை சுன்னா பாதையிலே செயல்பட்டே தீரத்துக்காக இதாகினா அவங்களோட காலத்தில் அந்த மார்க்கத்தை கவனமாக சுமக்க வேண்டும் என்று நோக்கத்துக்காக இந்த அறிவித்தல்களாக உலமா சுன்னால உள்ளவங்களுடைய நடுவுலையே யார் சுன்னால் உறுதி இல்லதை எடுத்து காட்டுறார். யார்? இமாம் அப்துல் ரஹ்மான் இப்னு மஹதி. அவ்வாறு இன்னொரு அறிவித்தல் வருது. இமாம் லாலக்காய் வஜத்து ஃபி கிதாபி அன் ஹசன் பின் அலி பின் முஹம்மது பின் ஃபضல் அன்பஅனா முஹம்மது பின் அம்ர் حدثنا حسن بن ثواب التغلبي حدثنا أبو بكر بن أبي الأسود قال قال عبد الرحمن بن مهدي لم أعرف بالسنة وما يدخل فيها من حماد بن زيد ولم أرى أحدا أوصف لها من شهاب بن هراش. كان سفيان ينصت له إذا تكلم ولم أرى أحدا كان أبلغ من ابن المبارك. ரஹ்மான் இப்னு மஹ்தியுடைய பேச்சா இருக்கிறது. நான் யாரையும் சுன்னாலே ஆக தெரியவில்லை. وما يدخل فيها من حماد بن زيد. حماد بن زيد கிட்ட வந்து நுழையிறதுக்கும் பார்க்க ولما أحدا أوصف لها من شهاب بن هراش. இதில் ஆக வர்ணிப்பிலை சுன்னா சொல்லுகிறதில்லை
ஷிஹாப் இப்னு ஹிராஷை பார்க்க இனமொத்தரை நான் தெரிஞ்சதில்லை. கான சுஃபியான் யுன்சித்து லஹு இதா தகல்லம், சுஃபியானே மௌனமாகுவார் இவர் பேசினார். வலம் அர அஹதன் கான அப்லக மின் முபாரக் அப்துல்லா இப்னு முபாரக், இன்னும் எவரும் அப்துல்லா இப்னு முபாரக்கும் பார்க்க இந்த விடயங்களை ஆக தரமுள்ளவராக நாங்கள் தெரிஞ்சதில்லை. லாலக்காய்டு அறிவித்தல் ரீதியா وأخبرنا علي أنبأنا عبد الرحمن أخبرني أبي حدثنا أحمد بن إبراهيم الدورقي حدثني القاسم بن سلام أخبرني عبد الرحمن بن مهدي قال ما كان بالشام أحد أعلم بالسنة من الأوزاعي. عبد الرحمن بن مهدي صلى الله عليه وسلم ஷாம் பகுதியிலே யாரும் சுன்னாவிலே ஆக தெளிவுள்ளவராக இருக்கவில்லை அவுசாஇக்கும் பார்க்க. அவ்வாறு அறிவித்தல் ரீதியாக வருது இந்த பேச்சிலை. அம்பஅனா அஹ்மத் இப்னு முஹம்மது இப்னு ஹஃப்ஸ் அல்-ஹரவி حدثنا عبد الله ابن عدي حدثني محمد بن مطهر حدثني ابن المصفى قال سمعت بقية يقول سمعت الأوداء يقول ندور مع السنة حيثما دارت. இமாம் அவுதாஇ சொன்னதாக நாங்கள் சுன்னாவோடை திரும்புவோம், எந்த திசைக்கு சுன்னா திரும்புவது அந்த திசைக்கு நாங்கள் திரும்பிக் கொள்வோம். أخبرنا أحمد بن عبيد أنبأنا محمد بن حسين حدثنا أحمد بن أبي خيثمة حدثنا سبيه بن عبد الله الفغياني حدثنا أبو إسحاق الفداري عن الأوداء قال كان يقال خمس كان عليها أصحاب رسول الله صلى الله عليه وسلم والتابعون بإحسان لزوم الجماعة واتباع السنة وإمارة المساجد وتلاوة القرآن والجهاد في سبيل الله. இமாம் அபு அம்ர் அல்-அவுதாஇ ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுது, 5 விடயங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்மாக அதில் அமைந்து அடைஞ்சிருந்தாங்க. தாபியூன் நலவாக இருக்கட்டும் அவங்களும் அதில் இருந்தாங்க. ஒன்று லுசூமுல் ஜமா, அல் ஜமாத்தோட சேர்ந்திருக்கிறது, வத்திபா சுன்னா சுன்னாவை பின்பற்றது, வ இமாரத்துல் மசாஜித் மஸ்ஜிதோட தொடர்பு வைக்கிறது, வ திலாவத்துல் குர்ஆன் குர்ஆன் ஓதுறது, வல் ஜிஹாது ஃபீ சபீல் அல்லாஹ்ட பாதையிலே ஜிஹாத் செய்கிறது. அவ்வாறு இமாம் லாலக்காய் சொல்வதாக அக்பரனா அஹ்மத் இப்னு உபைத் أنبأنا محمد بن حسين حدثنا أحمد بن زهير أنبأنا يعقوب بن كعب حدثنا عبدة صاحب بن المبارك حدثني ابن المبارك عن سفيان الثوري قال استوصوا بأهل السنة خيرا فإنهم غرباء. سفيان الثوري رحمة الله சொல்றது, அஹ்லு சுன்னாவை பற்றி நலவாக உபதேசம் சொல்லுங்கோ, அவங்க புதுனமான மக்களாக தான் இருப்பாங்க. அவ்வாறு இமாம் லாலக்காய் சொல்வதாக அக்பரனா முஹம்மது பின் رزق الله أنبأنا أحمد بن عثمان بن يحيى حدثنا ابن أبي العوام حدثنا أبو بكر عبد الرحمن بن عثمان الصوفي قال سمعت يوسف بن أسباط يقول سمعت سفيان الثوري يقول إذا بلغ عن رجل بالمشرق صاحب السنة وآخر بالمغرب فابعث إليهما بالسلام وادع لهما ما أقل أهل السنة والجماعة. سفيان الثوري رسول الله مشرق ஈஸ்ட் கிழக்கிளை ஒத்தகை அஹ்லு சுன்னா என்ற பற்றி உங்களுக்கு தகவல் அடைஞ்சதென்றால் இனமொத்த மேற்கில் அடைஞ்சென்றால் ஃபபஸ் இலைஹிம் அஸ்ஸலாம் அவங்களுக்கு நீங்கள் சலாமை அறிவிச்சு விடுவோம். வதஅலுஹும் அவங்களுக்கு துவா கேளுவோம். மா அகல்ல அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ அவ்வளோ கொஞ்சம் மக்கள் இருக்கு. இது அவரோட காலத்தில் சொல்கிறான். சுஃபியான காலத்தில் கிழக்கில் உண்டு மேற்கில் உண்டு, தெரிய வந்தாவே சலாமை சொல்லிவிடுவாங்க. அவ்வளோ உலமாக்கள் உள்ள காலத்திலையும் இவங்க அஹ்லு சுன்னான்னு தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த பாதையிலே திறமா உள்ளவங்களை தான் அடையாளம் காணுவாங்க. அப்போ இன்றைய காலத்தை என்ன சொல்லுவோம், இது அன்றைய காலத்தில் இதுதான் இமாம் அந்த ஐமத்து சுன்னாக்கள் எங்களுக்கு அடையாளம் காட்டுகின்றார். அவ்வாறு இமாம் லாலக்காய் சொல்வதா அக்பரனா அல் ஹசன் இப்னு உஸ்மான் ஹதத்னா அஹ்மத் இப்னு ஹம்தான் ஹதத்னா அஹ்மத் இப்னு ஹசன் ஹதத்னா அப்துஸ் ஸமத் قال سمعت الفضيل بن عياض يقول إن لله عبادا يحيي بهم البلاد وهم أصحاب السنة ومن كان يعقل ما يدخل جوفه من حله كان من حزب الله. الفضيل بن عياض رحمة الله عليه சொல்றார், அல்லாஹ்வின் சில அடிமைகள் இருக்கி அவங்களாலே நாடுகளை உயிராக்கி விடுவாங்க. وهم أصحاب السنة அவங்க தான் சுன்னாட தோழர்கள். من كان يعقل ما يدخل جوفه மின் ஹில்லிஹி கான மின் ஹிஸ்பில்லா. எவன் தன் உடம்புள்ளுக்கை ஹலாலா எது நுழைகிறது என்று தெரிஞ்சு விட்டானே அவன் அல்லாஹ்வுடைய படையோடு இருப்பான். அதே மாதிரி இமாம் லாலக்காய் என்ற தொடரமாக அறிவித்தல்ல வருது. அஹ்பரனா அஹ்மத் இப்னு அஹ்மத்
وحدثنا محمد حدثنا أحمد بن زهير حدثني بعض أصحابنا قال أبو صالح يعني الفراء قال أتى الخفاف كنت عند لوذائي وأراد أن يكتب إلى أبي إسحاق الفداري فقال الكاتب اكتب وابدأ به فإنه والله خير مني. قال أبو صالح لقيت فضيل بن عياض فأزاني بأبي إسحاق فقال لربما اشتقت إلى المسيسة ما بي فضل الرباط إلا أراء بأسا. قال ابن خيثمة هذه الأحاديث كلها عن صاحب لنا بالبصرة قاله محمد بن هارون أبو نشيد. அறிவித்தல் ரீதியாக அபு சாலிஹ் அல் ஃபகாஸ் சொல்றதாக அத்தா அல் ஹுஃபாஸ் குந்து இந்த லௌதாய் கிட்ட நான் இருந்தேன். ராத யுக்துப இல அபி இஸ்ஹாக் அல் ஃபதாரி அபு இஸ்ஹாக் அல் ஃபதாரிக்கு எழுத நோக்கினார். ஃபகால் இல் காத்திப் எழுதுறதுக்கு சொன்னார் உக்துப் எழுது வப்தா பிஹி அவர்கிட்ட இருந்து ஆரம்பி ஃபஇன்னஹு வல்லாஹி கைரு மின்னி அவர் எனக்கும் பார்க்க நல்லவர். قال أبو صالح لقيت فضيل بن عياض நான் ஃபுதைல் இப்னு இயாதை சந்தித்தேன். அஸ்ஸானி பி அபி இஸ்ஹாக் அவரும் எனக்கு அபி இஸ்ஹாக்கை பற்றி உபதேசம் சொன்னார். قال لربما اشتقت الى المسيسة சில நேரத்துக்கு நான் அதை மிஸ்ஸீஸன்னு ஒரு ஜாதி அவங்க எழுதுறதுக்கு பாவிக்கிற சாமான் அது எனக்கு தேவைப்படும். மாபி ஃபதுல் ரிபாத் நான் ஒரு இடத்துல குந்திருக்கிற சிறப்பு ஆகம் இல்லை அரா அப இஸ்ஹாக் தவிர நான் அபி இஸ்ஹாக்கை கண்டு கொள்வேன். قال ابن خيثمة هذه الحديث كلها عن صاحب لنا بالبصرة இந்த அனைத்து ஹதீஸும் எங்களுக்கு ஒரு தோழர் பஸ்ரா கிட்ட இருந்து கொண்டார். قاله محمد بن هارون أبو نشيد முகமது இப்னு அபு நஷீத் சொன்னார். அப்போ எழுத்து மூலமாக எழுதிப்பட்ட கிதாப் வந்து அடைகிறதுல பற்றி சொல்கிறாங்க. ذلك يسولد أخبرنا الشيخ أبو حامد أحمد بن أبي طاهر الفقيه أنبأنا عمر بن أحمد بن علي حدثنا أبو عبيد بن هربوي الفقيه حدثنا زكريا بن يحيى بن سبي بن عمر بن حسين بن حميد بن منعب قال سمعت أبا بكر بن عياش قال له رجل يا أبا بكر من السني قال الذي إذا ذكرت الأهواء لم يتعصب لشيء منها. அபு பக்கர் இப்னு ஐயாஷ் கிட்ட கேட்டாங்க ஒரு மனிதன், ஏ அபு பக்கர் சுன்னி என்றா யாரு? அவர் சொன்னார் அல்லது இதா துக்கிர்த்தல் அஹ்வா இச்சைகள் என்ற பிதத்தின வழிமுறைகளை சொன்னா லம் யதஅஸ்ஸப் லிஷை அதில் எதுக்கும் அவன் பிடிவாதமாக நடந்து கொள்ள மாட்டான், அதுக்கு அவன் ஆளாக மாட்டான். விலகினான். அதே மாதிரி இமாம் லாலக்காய் சொல்லுது அக்பரனா அலி இப்னு முஹம்மது இப்னு இப்ராஹிம் அல் ஜௌஹரி بترطوس حدثنا أحمد بن سلمان قال حدثني عبد الله بن جابر الترطوسي قال حدثنا جعفر بن عبد الواحد قال قال لنا أبو صالح الفخاء عن سهل بن محمود خطني أبي بكر بن عياش قال سمعت أبو بكر بن عياش يقول السنة في الإسلام أعز من الإسلام في سائر الأديان. أبو بكر بن عياش சொன்னதாக சபி மடித்ததாக சொல்லலாம். சுன்னா இஸ்லாத்தில் மதிப்புக்குரியதாக இருக்கிறது. எவ்வாறு இஸ்லாம் ஏனைய மதங்களில் மதிப்புக்குரிய இருக்கிறதோ அது மாதிரி சுன்னா அதில் தனித்ததாக மதிப்புக்குரியதாக இருக்குது. இமாம் லாலக்காய் சொல்வதாக அக்பரனா அஹ்மத் இப்னு உபைத் அக்பரனா முஹம்மது இப்னு ஹுசைன் حدثنا أحمد بن زهير حدثنا محمد بن يزيد قال سمعت داود بن يحيى بن يمان يحدث عن ابن مبارك قال ما رأيت أحدا أشرح للسنة من أبي بكر بن عياش. عبد الله بن مبارك சொல்வது நான் எவரையும் அபூபக்கர் இயாஷுக்கும் பார்க்க சுன்னாலை தெளிவுள்ள மனிதனாக காணவில்லை. அவ்வாறு இமாம் லாலக்காய் அறிவிக்கிறது அக்பரனா அலி பின் முஹம்மது பின் அப்துல்லா قال حدثنا دعلج بن أحمد حدثنا إبراهيم بن محمود قال سمعت يونس بن عبد الأعلى يقول سمعت أسد بن موسى يقول كنا عند سفيان بن عيينة فنعي إليه الدراوردي فجزع وأظهر الجزع ولم يكن قد مات فقلنا ما علمنا أنك تبلغ مثل هذا قال إنه من أهل السنة. நாங்கள் சுஃபியான் இப்னு உய்னா கிட்ட இருந்து கொண்டிருக்க ஃபனுஇ இலைஹி திராவர்தி நுஐய என்றால் ஒரு மனிதனுடைய மௌத்தாகின பிறகு கவலைப்படுறவை. திராவர்தியுடைய விடயத்தை பற்றி அவங்க கவலைப்பட்டாங்க. ஃபஜஸிஅ ஜஸி என்றால் உடம்பு தடமாகிறது விலகினான். வஅத்ஹரல் ஜஸஅ அந்த தடமாட்டத்தை அவர் காட்டினார். சுஃபியான்
இப்னு உய்னா வலம் யகுன் கத் மாத், அது என்ன திராவர்தி இன்னும் மௌத்தாகல்ல. ஃபகுல்னா மா அலிம்னா அன்னக தப்லு மிஸ்ல ஹாதா, அப்போ அவங்க கேட்டாங்க, சுஃபியான் இப்னு உய்னா நீங்கள் இப்படி எல்லாம் அடையும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. கால இன்னஹு மின் அஹ்லி சுன்னா, திராவர்தி ஒரு அஹ்லு சுன்னாட மனிதன், அவர்களுடைய பற்றி நினைவு காணக்கொள்ள எங்களுக்கு அந்த துக்கத்தை எடுத்து காட்டாக விலகினார். லாலக்காய் சொல்வதாக அக்பரனா அப்துல் ரஹ்மான் இப்னு உமர் إجادة أنبأنا محمد بن أحمد بن يعقوب حدثنا جدي يعقوب بن شيبة حدثنا عثمان بن محمد أخبرنا أبو أسامة حدثنا سفيان أخبرني إبراهيم بن أبي حفصة بياع السابغي قال قلت لعلي بن حسين ناس يقولون لا ننكح إلا من كان على رأينا ولا نصلي إلا خلف من كان على رأينا. قال علي بن حسين ننكحهم بالسنة ونصلي خلفهم بالسنة. அலி இப்னு ஹுசைன் சொல்வது, மக்கள் சொல்வதாக எங்கட சிந்தனை ரீதியாக உள்ளவனைத்தான் நாங்கள் திருமணம் செய்வோம், எங்கள் சிந்தனை ரீதியாக உள்ளவனுக்கு பின்னால்தான் நாங்கள் தொழுவோம் என்று. அப்போ கால அலி இப்னு ஹுசைன், அதுக்கு அலி இப்னு ஹுசைன் பதில் கொடுத்தா, நுன்கஹும் பிஸ்ஸுன்னா, மாறாக நாங்கள் அவங்களை திருமணம் செய்வோம் சுன்னா வழிமுறையில், வனுசல்லி கல்ஃபஹும் பிஸ்ஸுன்னா, அவங்களை பின்னால் தொழுவோம் சுன்னா வழிமுறையில். அதே மாதிரி லாலக்காய் அறிவித்தல் தொடர் أخبرنا أحمد بن عبيد أنبأنا محمد بن حسين حدثنا أحمد بن زهير قال سمعت أحمد بن عبد الله بن يونس يقول امتهنوا أهل الموصل بالمعافي ابن عمران فإن أحبوه فهم أهل السنة وإن أبغضوه فهم أهل البدع كما يمتهن أهل الكوفة بيحيى. இமாம் அப்துல்லா இப்னு யூனுஸ் சொல்வதாக, மௌசுல் வாசிகளை சோதிச்சுப்படுறது முஆஃபி இப்னு இம்ரான் ரீதியாக. அவங்க நேசித்ததா இருந்தால் அவங்க அஹ்லு சுன்னா, அவங்க வெறுத்ததா இருந்தால் அவங்க அஹ்லுல் பிதா, மக்கள் அடையாளம் காணுறதில்ல. அவ்வாறே யும்தஹன் அஹ்லுல் கூஃபா பியஹ்யா, கூஃபா வாசில் யஹ்யா இப்னு சயீத் அல் கத்தான் ரீதியாக. அவங்க நேசித்ததா அவங்க அஹ்லு சுன்னா, அவங்க வெறுத்ததா இருந்தால் அவங்க அஹ்லுல் பிதா. அப்படி உள்ள மக்கள் அன்றைய காலத்தில் அவங்களோட சமூகங்களை அடையாளம் கண்டாங்க. இமாம் லாலக்காய் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லபடி أخبرنا الحسن بن عثمان ومحمد بن أحمد بن سالم قال أنبأنا محمد بن أحمد بن حسن حدثنا جعفر بن محمد قال سمعت قتيبة يقول إذا رأيت الرجل يحب أهل الحديث مثل يحيى بن سعيد وعبد الله بن مهدي محمد بن حنبل وإسحاق بن راهوي وذكر قوم آخرين فإنه على السنة ومن خالف هؤلاء فاعلم أنه مبتدع. قتيبة بن سعيد البغلاني சொல்றார், ஒரு மனிதனை ஹதீஸ் சம்பந்தங்களை நேசிக்கிறதை நீங்க கண்டீங்க என்றால், உதாரணமாக இப்னு சயீத் அல் அன்சாரி, அப்துல் ரஹ்மான் மஹ்தி, அஹ்மத் இப்னு முஹம்மது இப்னு ஹம்பல், இஸ்ஹாக் இப்னு ராஹவை என்று இன்னொரு கூட்டத்துடைய பட்டியம் சொன்னார். ஃபைன்னஹு அலா சுன்னா, அந்த மனிதன் சுன்னத்தில் உள்ளவன். மன் காலஃப ஹாஉலா, யாரெல்லாம் இவங்களுக்கு முரணாக, ஃபஅலம் அன்னஹு முப்ததி, புரிஞ்சுக்கோங்க அவன் ஒரு முப்ததி. அவ்வாறு இமாம் லாலக்காய் சொல்வதாக أخبرنا أحمد بن محمد بن حفص حدثنا عبد الله بن عدي حدثنا أحمد بن محمد بن عبدوي حدثنا عبد الرحمن بن عمر خصة وسأله فضل كرادي حدثنا أزهر عن ابن عم قال من مات على الإسلام والسنة فله بشير بكل خير. இப்னு அவுன் சொல்வதாக, யாரு சுன்னாவும் இஸ்லாத் ரீதியாக மௌத்தாகி விடுவாரே அவனுக்கு நன்மாரம் கொடுத்துடு எல்லா நலவை பற்றி. அவ்வாறே இமாம் லாலக்கு அறிவிக்கிறதாக أخبرنا أحمد قال أنبأنا عبد الله حدثني أحمد بن عباس الهاشمي حدثنا محمد بن عبد العلاء قال سمعت معتمر بن سليمان يقول دخلت على أبي وأنا منكسر فقال ما لك؟ قلت مات صديق لي قال مات على السنة قلت نعم قال فلا تحزن عليه. معتمر بن سليمان சொல்லுது, நான் என் தகப்பனுடைய இடத்துல நுழைஞ்சேன், முன்கசுனா உடஞ்சி பேத்து. கால மாலை கேட்டவன் என்ன நடந்தது? கால குல்து மாத்த சதீக்குள், ஒரு கூட்டாளி மௌத்தாகிட்டார். கால மாத்த அல சுன்னா, கேட்ட சுன்னால மௌத்தாகிட்டாரா? குல்து நாம் சுன்னாம். கால ஃபலா தஹ்தன், நீ கவலைப்பட வேண்டாம் என்று. அதே மாதிரி இமாம் லாலக்காய் சொல்றதாக أخبرنا الحسن بن عثمان حدثنا أحمد بن سلمان حدثنا محمد بن جعفر قال حدثنا الحسن قال حدثني رجل قال حدثني بشر بن حارث قال قال معافي بن عمران لا تحمدن رجل إلا عند الموت إما يموت على السنة أو يموت على بدع. معافي بن عمران சொல்ல, ஒரு மனிதனை நீ புகழ்ந்து விடவேனா, அவன் மௌத்து வரையும் தவிர ஒன்று அவன் சுன்னால மௌத்தாகிடுவான், இல்லை அவன் பிதத்தில் மௌத்தாகிடுவான்.
லாலக்காயில இந்த பாடத்தை கடைசி அறிவித்தல் வருது. அம்பகனா ஈசா இப்னு அலி அம்பகனா அப்துல்லா பின் முஹம்மது البغوي حدثنا أبو سعيد الأشج قال حدثني عمران بن غياث الفزاري الزيات قال أخبرني أبو امرأتي قال أبو سعيد وسألت عن اسم أبي امرأتي فقال عبد الله بن شيرازات قال كنت بأبادان فرأيت في المنام كأن رجلا جيء به في ثياب بياض وضي في سفينة قلت من هذا الذي قد مات للإسلام والسنة ونجا فلما ارتفع أنها فجاءنا الخبر أن سفيان الثوري مات في تلك الليلة. இதில் சொல்வது அப்துல்லா இப்னு ஷீராசாத் என்றவர் குந்து பி அப்பாதான் என்ற இடத்தில் இருந்தேன். ரைத்து ஃபில் மனால நான் கண்டேன் கண்ண ரஜுலன் ஜி அபிஹி ஃபி சியாபி பியாப் ஒரு மனிதன் அவருக்கு முன்னால் கொண்டது வெள்ள உடுப்புல இப்போ உதிய ஃபி சஃபீனத்தின் ஒரு கப்பலில் வைத்தது. குல்து மன் ஹாதல்லதி கத் மாத் அலல் இஸ்லாமி வ சுன்னா என்ன சொன்ன இது யாரு சுன்னாலே இஸ்லாத்திலே மௌத்தாயிட்டார் வனஜா தப்பிட்டார். ஃபலம்மா இர்தஃபா அன்னஹார் வெண்ண வெடிஜொன்னே ஜாஅன அல் கபர் எங்களுக்கு அறிவித்தல் வந்தது அன்ன சுஃபியான் அஸ்-ஸௌரி மாத ஃபீ தில்கல் லைல அந்த இரவுலே சுஃபியான் அஸ்-ஸௌரி மௌத்தாயிட்டார். இதாகின இமாம் லாலக்காய் ரஹ்மத்துல்லாஹின் கிதாப் ஷரா உசூல் இத்காத் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா உடைய கிதாபின் 2வது சாப்டர். அது சியாகு மா ஹுவி அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ தவாபி மன் ஹஃபித சுன்னா வ அஹ்யாஹா வ தஆ இலைஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அறிவித்தல்கள் ரீதியாக யார் சுன்னாவை பாதுகாப்ப வைத்து உயிராக்கி அழைத்தாரே அவருக்குள்ள நன்மைகள். அந்த பாடத்திலே ஒரு 58 ரிவாயத்களாக ஹதீஸலும் அசர்களும் உலமாக்கள் உபதேசங்களை முன்வைத்திருக்கிறார். இதிலே நாங்கள் சுன்னாவை பாதுகாப்பாக எங்களோட வாழ்க்கையில அமைத்துக் கொள்வதிலையும் அவ்வாறே செயல்பாடாக உயிராக்குறதிலையும் அதுக்கு அழைக்கிறதிலையுடைய கூலிகளை பற்றியும் எடுத்து காட்டுகிறேன். சகோதரர்களே, இது அன்றைய கால 418 ஹிஜ்ரிலை 15 இமாம் லாலக்காயி சரியா சொல்லுவோம்னா 416 418 அவர் மௌத்தாகினார். இந்த கிதாப் எழுதினார் 415. அன்றைய காலத்திலே 15 அஹ்லுஸ் சுன்னாக்கு உபதேசமாக. இன்றைய காலத்தில் எல்லா அஹ்லுல் அஹ்வா வல் பிதஅ உடைய கல்வி ரீதியான தோற்றங்களும் அவங்களோட தரங்களும் ஆகத்தரமாக பக்தாதில் தலை தூக்கும் பொழுது அன்றா ராஃபிதாட கிதாபலும் முஅ்தஸில கிதாபலும் கதரியாட கிதாபலும் அன்றண்ட ஒவ்வொரு பெருவினைவாதி அவனுடைய விடயங்களை ஆதாரமாக நிரூபிக்க கொள்கையை நிலை நாட்ட ஆயத்களா ஹதீஸலா விளக்கங்களா பேச்சுகளா அன்றண்டு அதுக்கண்டு படைப்படையாக கல்வி சுமந்த உலமாக்கள் என்று சொல்றவங்க எழுத்து மூலமாக பதிஞ்சு கிதாபாக லைப்ரரிகளை நிறைக்கும் காலத்தில் இமாம் லாலக்காய் முன் வந்தால் நாங்கள் சுன்னாவை எடுத்து வைப்போம். அது என்ன செஞ்சார், நீங்கள் காண்ற முழு பாடத்தில் அவரோட பேச்சு ஒரு வேர்டு இல்லை, அனைத்தும் சனதோட அறிச்சுப்பட்ட ஒன்று ஹதீஸ் ஒன்று, இல்லை சாபிட கவுல் ஒன்று, இல்லை தாபீன் அவர் இமாம். இதே அவருக்கு போதுமாகின அன்றைக்கு அவனோட உம்மத்தை வழிகாட்டும். அது தரமாக அந்த கதரியா, அந்த ஜபரியா, அந்த முஅ்தஸிலா, அந்த ஹாஃபிதா எல்லாரையும் அடக்கி அஹ்லுஸ் சுன்னாக்கு பாதையாக இந்த கிதாப் மாறிவிட்டது.
எவ்வளவு தூரத்துக்கு என்றால் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை 1400 வருடம் தாண்டி 1440 உள்ள வருடங்களாக நாங்கள் வாழ்கிறோம். இவர் எழுதின 416 அப்புறம் 1000 வருடம் மாறியும் இன்றைக்கும் இந்த கிதாப் அதே தலை தூக்கிறதுக்கு வாய்ப்பு. என்ன தலை தூக்கிறதுக்கு? எல்லா கொள்கைகளையும் மீறி அஹ்லுஸ் சுன்னாட கொள்கை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஆதாரம். என் கல்வியை கல்வியின் அடையாளத்தோட வைத்தார், அதன் ஆதாரத்தோடு வைத்தார். அது எப்பொழுதுக்குமே அது ஆதாரமாக இருக்கும். அதைத்தான் இமாம் அபுல் அப்பாஸ் அஹ்மத் இப்னு அப்துல் ஹலீம் இப்னு தைமிய்யா அல்-ஹரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மஜ்மூ ஃபதாவாலை அஹ்லுல் ஹதீஸை பற்றி பதியும் பொழுது அல் ஹதீஸ் பாதையையும் அதனுடைய வழிமுறையும் அடைகிறதுக்காக தாய் நூல்களாக இந்த ஷரஹ் உஸூல் இத்காத் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் கிதாப், அந்த கிதாப் ஒரு கிதாபாக அடையாளம் காட்டார். அதில் ஷரஹ் சுன்னா பர்பாரி, அஷ்ஷரியல் ஆஜுரி, அஸ்ஸுனன் இப்னு அபி ஆசிம் ஷைபானி அன்றொன்று இந்த கிதாப் எல்லாம் அடையாளத்தோடு இதை காட்டும். என்னுடைய இஸ்லாமிய உள்ளங்களே, நாங்களும் உங்களுக்கு அந்த உலமாக்கள் அஹ்லுஸ் சுன்னாட பாதை காட்டுற இடத்திலிருந்து காட்டுறோம். எங்கட விளக்கங்களாக அல்ல, எங்கட ஆதாரங்களாக அல்ல, எங்கட முடிவுகளும் கருத்துகளாக அல்ல. இதை அன்றைக்கு 700-800 ஹிஜ்ரி இப்னு தைமிய்யா அஹ்லுஸ் சுன்னாட பாதையிட நூல்களாக எடுத்து காட்டினது, அதைத்தான் நாங்களும் காட்டோம். அதுக்கு முன்னாலே இன்றைக்கு இந்த 400 ஹிஜ்ரிலை உம்மத்துல் இஸ்லாமினை அத்தனை பிரிவினைவாதி தலை தூக்கி ஆடும் பொழுது அஹ்லுஸ் சுன்னாக்கள் எடுத்து வைத்த ஆதாரமான நூல் லாலக்காய், அதைத்தான் நாங்கள் காட்டோம். நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அஹ்லுஸ் சுன்னாவை நேசித்தவங்க, அன்றா சுன்னாவை சுமந்து வாழ நேசித்தவங்க, ரசூலோட அடிச்சோடோட வாழ ஆசைப்படுறவங்க இவ்வாறான கிதாபலை அவங்களோட கைவசம் சுமந்து படித்து வாசித்து மக்கள் நடுவே பரவலாக்க சேவைகளுக்கு சம்பந்தமாகிவிடும். எங்கட விளக்கங்களும் எங்கட கருத்துக்களையும் பூர்த்தி கொண்டு கெட்டித்தனம் காட்டுவதை கைவிட்டு நபியும் சஹாபாக்கள் எந்த பாதையிலே மார்க்கத்தை பின்பற்றினது என்றதை பார்த்து அதே நூல்களாக நீங்களும் எடுத்து வைத்தீர்கள் என்றால் அல்லாஹ்க்கு முன்னாலே நீங்க பெரிய ஒரு சிறப்பான பாதையை சுத்தமாக எடுத்து வச்சுட்டீங்க. இதுல உங்களுக்கு ஒரு பாவமும் சுமக்கிறதுக்கு இல்லை, உங்களோட கருத்தும் இல்லை, உங்களோட பேச்சும் இல்லை. நீங்க வந்த அமானிதத்தை அப்படியே பாகம் செலுத்துறீங்க உம்மத்துக்கு, பின்னால வரும் பின்பற்றத்துக்கு. இப்ப மன் சன்ன சுன்னத்தன் ஹசனத்தன் லஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா வல யன்குஸு மின் உஜூரிஹிம் ஷையா. யார் ஒரு நல்ல வழிமுறை ஈராக்கிட்டு போவார், அவனுக்கு அதனுடைய கூலியும் இருக்கி, நன்மையை கூலியும் இருக்கி, பின்பற்ற கூலியும் இருக்கி, விட கூலியும் குறையா என்ற நிலையிலே உனக்கு பாக்கியமாகும் அன்று நான் அனைத்து இஸ்லாமிய அழைப்பை எதிர்பார்க்கிறேன். இவ்வாறான கிதாபுகளை கைவசம் எடுத்து வாசித்து விளங்கி முன்வைங்கோ. இந்த விடயத்திலே நாங்கள் எங்களை உலமா சுன்னாட்டை குந்தி படித்ததாக இந்த கிதாபுகளை அவங்க அடையாளம் காட்டினதோ நாங்கள் கண்டுவிட்டோம், நாங்கள் பிடிச்சு கொண்டோம், பெற்றுக்கொண்டோம். ஏதோ யாரோ இதுகளை வாசித்து சில விடயங்கள் சர்மமாக விளக்க ரீதி இல்லாமலுக்கு அடைவிண்டால் நான் ஒரு உபதேசம் முன்வைக்கிறேன். நாங்கள் அடையவில்லை, நாங்கள் விளங்கவில்லை என்றதுக்காக அந்த ஆதாரம் தவறாகாது, அந்த பாதை பிழையாகாது. நாங்கள் தான் விளங்கவில்லை, நாங்கள் தான் அடையவில்லை என்றால் ஃபஸ்ஸலு அஹ்ல ذிக்ர் இன் குன்தும் லா தஅலமூன், நீ அறியாதவனாக இருந்தால் தெரிஞ்சுக்கிட்ட பெற்று கேளு என்றெல்லாம் சொன்ன கடமையை தக்க உலமாக்கள் நோக்கி உங்களோட கஷ்டங்களை கேட்டு விளக்கங்களை பெற்று இந்த தாய் நூல்களை உம்மத்துக்கு முன்ன சம்பந்தமாக்குறதுல பின்வாங்க வேணாம். எவ்வளோ நீங்கள் இதை பரவலாக்குறீங்களோ, எவ்வளோ வாசித்து மக்களுக்கு உபதேசமாக வைக்கிறீங்களோ, அவ்வளோ உம்மத்துல் இஸ்லாமிய தன் பாதையை கண்டு கொள்ளும், தன் உலமாக்களை தெரிஞ்சு கொள்ளும், தன் உண்மைகளை வழங்கிக் கொள்ளும். அன்றதாலை நாங்களாக விளங்கி கொண்டிருக்கிற கருத்துகளும் விளக்கங்களும் இந்த மக்களுக்காக ஆகி பிரிவினைக்கு காரணமாகாது, குழப்பத்துக்கு காரணமாகாது. அந்த மக்களை ஒற்றுமையாக்க பாதைக்கு உண்மையான செயலை நாங்கள் சம்பந்தமாக பாக்கியமாகும். அன்றதில்லால காயித கிதாப் அஷ்ஷரியல் ஆஜுரி ஷரசுனில் பர்பாரி அன்ற உலமா உஸ்னோட கிதாபலை நாங்கள் வாசிப்போம் என்றால், மக்களுக்கு எடுத்து காட்டுவோம் என்றால், அதுதான் மக்களுக்கு வழிகாட்டு. சகோதரர்களே, அலி பின் அபி தாலிப் சொன்ன அது கலிமத்து ஹக்கின் யுரீது பிஹில் பாத்தில், சத்திய வார்த்தையில வைத்து அசத்தியம் நோக்குவான் என்ற படியிலை சில சத்திய உலமாக்களோட வசனங்களுக்கு தலைப்புகளை போட்டு
உரைகளை செஞ்சு மக்களை கவர்ச்சி பண்ணி எடுப்பாங்க. அன்றாலும் அவங்க படிச்சு கொடுக்கிறது என்னது? உலமா சுன்னா சம்பந்தமானது அமானிதமாக கொடுக்கிறத கைவிட்டு அவங்களோட விளக்கங்களும் அவங்களோட பாதையை கொடுக்கும் பொழுது தான் இந்த பிரிவினைகளும் குழப்பங்களும் இயக்கங்களும் சர்ச்சைகளுக்கும் காரணம். இதை நபியும் சஹாபாக்கள் பின்பற்றின மார்க்கத்து. எவ்வாறு சஹாபாக்கள் நபிக்கிட்டு சொன்னது தாபீனுக்கு கொடுத்தது, எவ்வாறு தமிழ் தாபீனுக்கு கொடுத்தது, தமிழ் தாபீன் தமிழ் அத்பாக்கு கொடுத்தது, அத்பாக்கு கொடுத்தது, அன்ற உம்மத்தில் இஸ்லாமிய அப்படி கைவசமாக கொடுத்து வந்ததை நாங்களும் கொடுத்து வருவோம் என்றால் எந்த பாதைக்காகுவாங்க? மாகாண அலைஹின் நபி வசாபட பாதைக்கு அவங்க ஆகிவிடுவாங்க. அந்த வணக்கங்கள், அந்த கொள்கைகள், அந்த பழக்கங்கள், அந்த எண்ணங்கள், அந்த பாதைகள் இதாக அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்திட உத்தரவாதமும் நேர்பாதைக்கு பாக்கியம். இதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் சத்தியம் நேசித்த மக்களால் இந்த பங்குகளை தரமாக கைவசம் அவங்களோட முயற்சிகளை சம்பந்தமாக்கி இந்த உலமா சுன்னாட கிதாபலை பரவலாக்கத்திலையும் வாசிக்கிறதுலையும் மக்களை அறிமுகமாக்கத்திலையும் அவங்களோட பங்குகள் நடந்தே தீர வேண்டும். சகோதரர்களே, இந்த தலைப்பலாக நான் உங்களுக்கு வாசிக்கிறோம். உலமாக்கள் சொன்னதை பெற்றுக்கொண்டு உபதேசமாக எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கைகளை நேர்வழியான அஹ்லுஸ் சுன்னாட பாதைக்கு நீ ஆளாகிய தீர் என்றதுக்காக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த பாக்கியமான பாதைக்கு தரமாக பலத்தை தந்து பின்பற்ற பாக்கியம் தர வேண்டும். இந்த அஹ்லுஸ் சுன்னாவை எங்களோட மௌத்தனை அடைய குழப்பங்களும் சர்ச்சைகளை முழுந்து நாங்கள் அஹ்லுஸ் சுன்னா பாதையிலிருந்து மாறி விதத்துவாதியின் குழப்பவாதிகளுடைய சேர்ந்து கொண்டு இதுக்கு ஃபித்னா உள்ளவனாக அமைகத்தில் நல்லா எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று நான் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொள்வேன். ஆதமா இந்தி நசப்து பின்துல்லா நஹ்தத்து பின் நஸ்பின் ஷைத்தான் வல்லாஹ். கேள்வி இருக்கா? கேட்ட கேள்வி இருக்காது? கேள்வி இல்லைண்டா முடிச்சுக்கொள்ளும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக. கிளாஸ் முடிஞ்ச முந்தி கேட்டே வருது. நீ என்ன கேட்ட? கேள்வி இருக்கான்னு தானே கேட்டேன். கிளாஸ் இருக்கான்னு கேட்டா